அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, நான் இன்றைக்கி வந்து பூண்டு மிளகு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் சீரகம், மிளகு, வெந்தயம், தனியா, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, புளி. இப்போ கடாய் வந்து கேஸில் வச்சுருக்கேன். வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க 200 எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கப்பில் தான் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இதே கப்பில் எல்லாமே அளவு போடலாம். அடுத்தது துவரம்பருப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தீயாது. அப்புறம் தனியா, சீரகம் நல்லா பொன்னிறமாக வறுத்துடுங்க. வெந்தயம் வந்து சூட்டுக்கும் நல்லது உங்களுக்கு. வெந்தயம் போட்டால் அதனால் கசப்பு தன்மை வரும். அதனால் உங்களுக்கு ரொம்ப போடல. இது வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 டேபிள் கரண்டி போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு. எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வரங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன். சில பேர் வந்து கடுகு சேர்க்க மாட்டாங்க, நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்களும் வேணும்னா கடுகு யூஸ் பண்ணுங்கள், இல்லை வேண்டாம்னா நீங்கள் போடாதீங்க. இது வந்து மிளகு. புளி வந்து எல்லாமே இந்த அதோட இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து புளி நல்லா தனித்தனியாக நல்லா எடுத்துருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு நான் புளி எடுத்திருக்கேன். இது அதில் சேர்த்துடலாம். இது காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன். காரம் இருக்குது. உங்களுக்கு காரம் கம்மியானா கம்மியாக போட்டுங்க, அதிகமானா அதிகமாக போட்டுக்கோங்க. நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். வாசனையே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வறுக்கும் போதே வாசனை நல்லா சூப்பராக வருது. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள். நான் எதுக்கு புளி இதிலே சேர்த்துக்கணும்னா, இப்போ வந்து நம்ம எல்லாமே தாளித்து விட்டு புளி போட்டு கொதிக்கணும். அது இதுலேயே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டா புளி வந்து தனியாக போட்டு கொதிக்க தேவையில்லை. நம்ம மசாலாவை அரைச்சி அப்படியே கலந்துடலாம். பாருங்கள், நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு இது ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து நல்லா ஆற வச்சு ஒரு ஜாரில் அரைச்சிடலாம். வாங்க, நல்லா ஆறிச்சு. இது வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து பூண்டும் கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். பாருங்கள், கேஸ் பற்றாச்சு. அதே கடையில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம் தாளிக்க. கடுகு நல்லா பொரியுது. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வந்து உங்களுக்கு பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் நம்ம மசாலாவை சேர்க்கணும். பாருங்கள், பூண்டு நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரணும். இது வந்து இப்போ பனிக்காலம் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு வந்து பூண்டு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டா சளி பிடிக்கும். நல்லது இது உங்களுக்கு, உடம்புக்கு நல்லது. பூண்டு நல்லது. இதில் வந்து மிளகு, தனியா, ஏன்னா மிளகு வந்து வயிற்று புண்ணு ஆற்றும் இது உங்களுக்கு. அதனால் மிளகு, தனியாவும் நல்லது தான், வயிற்று புண்ணு நல்லது உங்களுக்கு. தனியா இதெல்லாம் எதுக்கு செய்கிறோன்னா நல்லதுக்கு தான் செய்கிறது. இதெல்லாம் கோல்ட் ஆகாது இதெல்லாம் சாப்பிட்டா. அதனால் பனி டைமில் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் எல்லா மசாலாவும் போடல, இதில் பாதி எடுத்து வச்சிட்டேன். கருவேப்பிலை குழம்பு செஞ்சேன், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு செஞ்சேன். அதில் அந்த வீடியோலாம் காட்டுறேன் எப்படி இது கருவேப்பிலை சேர்க்குறதுன்னு. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து சமயத்துக்கு நம்ம எதுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை குழம்போ, இல்லை மீன் குழம்பு, இல்லை காரக்குழம்பு, வத்த குழம்பு, எல்லாத்துக்குமே இந்த மசாலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம வெல்லத்தை போட்டுடலாம்.
பாருங்க வெல்லத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வருது. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம் மேலே. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு பூண்டு குழம்பு. நல்லா சுண்டி நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் பூண்டு இதில் கொத்தமல்லி எல்லாம் நல்லா சூப்பராக தெரியுது பாருங்கள். பாருங்கள் இது பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அந்த பூண்டை பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா இதை மாதிரி பூண்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா வாயுவுக்கெல்லாம் நல்லது, உடம்புக்கு எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் இதில் போட்டிருக்குது. அதனால் தாராளமாக இந்த கோல்டு டைமில் நல்லா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.